கேசரி செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு முந்திரி முந்திரி போட்டுட்டு முந்திரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 திராட்சை, ஒன்று லைட்டு ஒன்று ப்ரௌனு, 2 திராட்சையும் போட்டு லேசாக பொன்னிறமாக எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகும். நல்லா வறுக்கணும். 1/2 கிலோ ரவைக்கு சர்க்கரை வந்துட்டு ஒரு 850 போதும். 800 கிராம் அந்த மாதிரி இருந்தால் போதும். சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி. இதெல்லாம் அதோட கம்மியாக வேணும்னா இதுதான் கரெக்டு. வறுத்து இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். மாற்றி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதில் வந்து 1/2 கிலோ ரவை, இது 3/4 கப்பு இருக்குது. இந்த 3/4 கப்பு போட்டுருவோம். இதில் 1/4 கப்பு சர்க்கரை யூஸ் பண்ணுவோம். அது கரெக்டாக இருக்கும் சுகர். இந்த நெய்யிலேயே நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதிலே இது போட்டு ரவையை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். சும்மா லேசாக கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும். அந்த ரவையில் வந்து அந்த பச்சை வாசனையாக ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த பச்சை வாசனை போகும். அதை நல்லா வறுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை ஸ்மெல் எல்லாம் போயிடும். அது கொஞ்சம் நெய்யோட வாசனை நமக்கு அதை சாப்பிட்றப்போ அந்த ரவையில் நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும். நெய்யோட ஸ்மெல் நல்லா கிடைக்கும். நெய் வந்து 1 கப்பு ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் வேணும், நல்லா கலராக வேணும் அப்படின்னம்னா இன்னொரு டம்ளர் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி அது பட்ஜெட் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதை இன்னும் வதக்க வைக்கலாம். அந்த ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நெய்யோட வாசனை நல்லா இருக்கும். இப்போ இதில் 3/4 கப்பு ரவை போட்டோம் இல்லையா, இதில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நல்லா இது கொதிக்கணும். நெய், தண்ணி, ரவை எல்லாம் நல்லா கொதிக்கணும்.
இப்போ உங்களுக்கு கலர் வேணும்னா இப்போ நம்ம கலருக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். என்ன ஆரஞ்சு வேணாலும் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு லெமன் எல்லோ இருக்கும், அது லெமன் எல்லோ கூட சேர்த்துக்கலாம். அது என்ன உங்களோட ஐடியா, என்ன கலர் வேணுமோ சேர்த்து. இன்னும் கொஞ்சம் போடலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா வேகணும், கொஞ்சம் ரவை கொஞ்சம் வேகணும். அந்த நெய் தண்ணி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ இந்த கப்பில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், 3/4 கப்பு ரவை போட்டோம், 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அது பிறகு இதில் 1/4 கப்பு சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் 1 கப்பு வேணாலும் போட்டுக்கலாம், ஏன்னா உங்களோட சுகர் எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 1/4 கப்பு ரவை, அது 1 கப்பு போட்டாச்சு, இன்னும் 1/4 கப்பு ரவை போட்டாச்சு. சுகர் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டால் தான் அந்த சுகர் எல்லாம் நல்லா காயும். இப்போ ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அஞ்சு ஏலக்காவை நீங்கள் தூள் பண்ணியும் போடலாம், அல்லது இப்படியே கிள்ளியும் போடலாம். ஏன்னா தூள் பண்ணி போட்டால் உடனே ஸ்மெல் போயிடும். அதனால் வேண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரியே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே நிற்கும். ஏன்னா அந்த தூள்னா உடனே அந்த ஸ்மெல் போயிடும். இதென்னா அப்படியே இருக்கும், 1 ஹவர் 2 ஹவர்னாக்கும் நல்லா அப்படியே வாசனையாக இருக்கும். இந்த ஸ்மெல் ஏலக்காய் ஸ்மெல்லோட கேசரி நல்லா இருக்கும், மணமாக இருக்கும். அது அந்த தோல் தான் இருக்கும், அந்த தோலுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தோல், அந்த ஏலக்காய் தோல் இருந்தால் பிடிக்காது, அதனால் வந்து இதை தூள் பண்ணி போடுவாங்க. இதை தோலை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிட வேண்டியது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி, திராட்சை, ஒயிட் முந்திரி, ஒயிட் கிரேப்ஸு, ப்ரௌன் கிரேப்ஸ், ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தலைன்னு வேணாலும் நம்மளோட விருப்பம் தான். அது எந்த பாத்திரத்தில் வருது நீங்கள் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அந்த சுகரை வந்து கொஞ்சம் தூக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம். சின்ன சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ போடுறோம் பாருங்கள், இவ்வளோதான் போடணும். சும்மா சுகர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது.
இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள், கேசரி ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ஷேவ் பண்ண வேண்டியதான், நம்ம பரிமாற வேண்டியது தான். முடிஞ்சது, கேசரி முடிஞ்சது. நல்ல நெய் கேசரி எல்லாம் ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து பாருங்கள், நல்லா தகன்னு எடுத்து பாருங்கள். இன்னும் ஆறணும், இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா?